ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருடமாக வரன் தேடியும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையலையா அப்படின்னு நம்மளோட சேனலில் பாருங்கள். உங்களுக்கான வரனை உடனே தேர்ந்தெடுங்க. வாங்க இன்றைய வரன்களை பார்ப்போம். பெயர் கனிகா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க மொபைல் அக்சசரிஸ் வந்து வச்சு கடை வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதான் செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. இந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 5 சென்ட் நிலம் இருக்கிறதும் சொல்லி ஸோ அதனால் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி படித்திருந்தாலும் ஓகே, இல்லை படிப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல ஒழுக்கமானவராக வேணும். அதாவது கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அண்ணா கடை தாங்க இது. இவங்களுடைய அண்ணாவும் இவங்களும் சேர்ந்து தான் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் நல்ல குணமானவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் ஓகே, ஆனால் குழந்தை இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. மேலும் மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகையும் அது இல்லாமல் சீர்சரத்தெல்லாம் ஓரளவு செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா பாவனா, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. மாதம் 19,000க்கு மேலே சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க. வீடு நிலம்லாம் வசதியெலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. காடு ஒரு 5 ஏக்கர் இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 5 ஏக்கர் வந்து குத்தகைக்கு எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா வந்து விவசாயம் பார்க்குறதாவும், இவங்களுக்கு ஒரு அண்ணா மட்டும்தாங்க. இவங்களுடைய அண்ணா வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வெளியூர்லேயே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க அப்பா அம்மா கூட இருக்கணுங்கிறதுக்காக இவங்க வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்கறதுனால இவ்வளோ வருடம் தள்ளி போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நல்ல குணமானவராக வேணும். ஒரு டிகிரி படித்திருந்தாலும் ஓகே, படிப்பு குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வசதி குறைவாக இருந்தாலும் ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.